புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 2 தெய்வீக தாயின் வழிபாடு பக்கம் 312. மேலும் கதிர்த்தாய் சூரியனை வெளிப்படுத்துகிறது. அது உலகை ஆவியின் சக்தியின் பாத்திரமாக மாற்ற முடியும். அது களிமண்ணில் கடவுளின் சரியான வடிவத்தை வடிவமைக்க முடியும். சுயத்தை விடுவிப்பது ஒரு பிரகாசமான வேகம் மட்டுமே. இங்கே தன்னை நிறைவேற்றுவது கடவுளின் விருப்பம். அவர் இருப்பின் நிர்வாண விளிம்பில் நின்றபோதும் அவரது ஆன்மாவின் அனைத்து ஆர்வமும் தேடலும் ஏதோ ஒரு அம்சமற்ற பரந்த அளவில் அவற்றின் அழிவை எதிர்கொண்ட போதும் அவர் ஏங்கிய இருப்பு திடீரென்று நெருங்கியது. இறுதி அமைதியின் அமைதியைக் கடந்து ஒரு அற்புதமான ஆழ்நிலையின் மையத்திலிருந்து அதிசயம் மற்றும் ஒளியூடுருவக்கூடிய ஒரு உடல் அவளுடைய சுயத்தின் ஒரு இனிமையான மாய சுருக்கம் அசல் பேரின்பத்தில் தப்பிப்பது நித்தியத்திலிருந்து பெரிதாக வந்தது போல யாரோ ஒருவர் எல்லையற்ற மற்றும் முழுமையானவராக வந்தார். ஞானம், சக்தி மற்றும் மகிழ்ச்சி கொண்ட ஒரு உயிரினம். ஒரு தாய் தன் குழந்தையை தன் கைகளில் இழுக்கும்போது கூட இயற்கையையும் உலகத்தையும் ஆன்மாவையும் தன் மார்பில் எடுத்துக்கொண்டார். அடையாளமற்ற வெறுமையை ஒழித்து காலி இடத்தையும் குரலற்ற அமைதியையும் உடைத்து வரம்பற்ற அறியப்படாததை துளைத்து அசைவற்ற ஆழங்களின் சுதந்திரத்தில் ஒரு அழகான மற்றும் மகிழ்ச்சியான பளபளப்பு திருடப்பட்டது. சக்தி, ஒளி, பேரின்பம் எந்த வார்த்தையாலும் பேச முடியாதது ஒரு ஆச்சரியமான ஒளிக்கற்றையில் தன்னை உருவகப்படுத்திக் கொண்டு அவரது இதயத்தில் ஒரு தங்கப் பாதையை அமைத்தது. ஏக்க உணர்வுள்ள அனைத்து விஷயங்களையும் அவர் வழியாகத் தொட்டது. அனைத்து அழகுகளின் ஒரு கண இனிமை பிரபஞ்ச சுழலின் மாயையை ரத்து செய்தது. தெய்வீக இதயத்துடன் துடிக்கும் ஒரு இயற்கை மயக்கமற்ற பிரபஞ்சத்தில் உணரப்பட்டது. அது சுவாசத்தை ஒரு மகிழ்ச்சியான மர்மமாக மாற்றியது. மகிழ்ச்சியுடன் வலியின் சிலுவையைத் தாங்கிய ஒரு காதல் உலகின் திக்கத்தை யூதேமோனாக மாற்றியது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 2 தெய்வீக தாயின் வழிபாடு பக்கம் 313. முடிவில்லாத நீண்ட காலத்தின் பாரத்தை மகிழ்வித்தது. கடவுளின் மகிழ்ச்சியின் இரகசியம் பிடிபட்டது. வாழ்க்கையில் ஒரு மறைக்கப்பட்ட பரவசத்தை உறுதிப்படுத்தியது. அது ஆவியை அதன் அற்புதமான பாதையில் வைத்திருந்தது. மணிநேரங்களுக்கு அழியாத மதிப்புகளை எடுத்துச் சென்றது. அது சூரியன்களின் உழைப்பை நியாயப்படுத்தியது. ஏனென்றால் ஒருவர் கடவுளுக்குப் பின்னால் உயர்ந்தவர். ஒரு தாய் உலகத்தின் மீது ஆழ்ந்தார். ஒரு உணர்வு அதன் அற்புதமான முன்பக்கத்தை வெளிப்படுத்தியது. எல்லாவற்றையும் கடந்து எதையும் மறுக்கவில்லை. நம் விழுந்த தலைகளுக்கு மேலே அழியாதது. அவர் ஒரு பேரானந்தமான மற்றும் தடுமாறாத சக்தியை உணர்ந்தார். அழியாத உண்மை தோன்றியது. இங்குள்ள அனைத்தின் நீடித்த சக்தி உருவாக்கப்பட்டு பின்னர் அழைக்கப்படுகிறது. அனைத்து தெய்வங்கள் மற்றும் அனைத்து பலங்களின் தாய். மத்தியஸ்தராக பூமியை உச்சத்துடன் பிணைக்கிறார். நமது இயற்கையின் இரவை ஆளும் புதிர் நின்றுவிட்டது. மறைக்கும் அறிவியல் முகமூடி அவிழ்க்கப்பட்டு கொல்லப்பட்டது. அதன் பிழையின் மனம் விஷயங்களிலிருந்து அகற்றப்பட்டது. மற்றும் அதன் சிதைக்கும் விருப்பத்தின் மந்தமான மனநிலைகள் அவளுடைய அனைத்தையும் பார்க்கும் அடையாளத்தால் விழுந்தது. அறிவும் அறியாமையும் இனி பாடுபட முடியாது. உலகின் செயற்கை தோற்றத்தின் எதிரி துருவங்களான எதிராளிகள் அவர்களின் இரட்டை திரையின் மாயையை இனி திணிக்க முடியாது. நமக்கும் அவளுக்கும் இடையில் அவர்களின் உருவங்களை எறிந்து ஞானம் அருகில் இருந்தது. அதன் சொந்த படைப்புகளால் மறைக்கப்பட்டது. அதில் இருண்ட பிரபஞ்சம் அங்கி. இனி இருப்பு இலக்கற்ற வீழ்ச்சியாக தோன்றியது. அழிவு இனி ஒரே விடுதலையாக இல்லை. மறைக்கப்பட்ட வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது. நீண்ட காலமாக தேடப்பட்ட துப்பு வெளிப்படுத்தப்பட்டது என்பது நமது ஆவியின் பிறப்பின் அர்த்தம். ஒரு அபூரண உடலுக்கும் மனதுக்கும் கண்டனம் செய்யப்பட்டது. பொருள் விஷயங்களின் மனசாட்சியின்மை மற்றும் மரண வாழ்க்கையின் அவமானத்தில் ஒரு இதயம் பரந்த மற்றும் வெற்று இடங்களில் உணரப்பட்டது.